ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் சங்கீதம் 23:6. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா? சுஷ்மா ஒரு காலனியில் புதுசாக குடி புகுந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருடைய கண்களுமே சுஷ்மா மேலே தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, அவளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைஞ்சு குமிஞ்சு கிடந்துருந்துச்சு. ஆனால் எதுக்காக இந்த காலனியில் இவங்க வந்து வாழணும்? அவங்க நினச்சா பெரிய பங்களாவே அது கெட்டி வாழ முடியுமே அப்படின்னு யோசித்தாங்க. ஆனால் இன்னும் சில பேர் யோசித்தாங்க, இவங்க நம்மளை கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது, இங்கே வந்து வாழ வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்ன அப்படின்னு ரொம்பவே யதார்த்தமாக பேசினாங்க. இந்த மாதிரி பேசுகிறது எல்லாமே சுஷ்மாவுக்கு தெரியும். ஆனால் சுஷ்மா எதையுமே கண்டும் காணாமல் போய்கிட்டு இருந்தா. ஆனால் இது எல்லாவற்றையும் குறித்து தினந்தோறும் அன்றைக்கு இரவு கர்த்தரோடு இடைப்பட்டு எல்லாவற்றையும் சொல்கிறது அவளுடைய வழக்கம். இப்படியே ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சுஷ்மா கிட்ட அவங்க பக்கத்து வீட்டு அம்மா இப்படி சொன்னாங்க, என்ன இப்போல்லாம் நீங்கள் மார்க்கெட் பக்கமே வரதில்லை போல். ஆமாம், நீங்கள் பெரிய பெரிய கடையிலலாம் போய் தானே சூப்பர் மார்க்கெட் மாதிரி லெவலில் போயெலாம் வாங்குவீங்க. ஆனால் என்ன இன்றைக்கி இந்த சாதாரண மார்க்கெட்டில் வந்து காய்கறிகள் வாங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது சுஷ்மா சொன்னாங்க, உங்களுக்கு எங்கள் வீட்டில் என்ன நடக்குது, என்ன பண்ணுறோம், எப்படி இருக்கிறோன்னு பார்க்குறதே வேலையாக போச்சுது. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஊரில் எல்லாரும் இப்படித்தான். நம்ம காலனியில் ஒவ்வொருத்தங்களும் நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு என் கணவர் சொன்னாங்க. ஆனால் நான் கொஞ்சம் கூட அப்படி நினைக்கல. ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது, இவ்வளோ ஆழமாக எங்களை இப்படி உற்று நோக்குறீங்களே, எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அந்த அம்மா சொன்னாங்க, உங்களையே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தா எங்கள் வேலைகளை யார் செய்வா? ஆமாம், உங்களுக்கு தான் தெரியுதே, மற்றவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்கள் வேலை தடைப்பட தான் செய்யும். உங்கள் வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க, என் வேலைகளையும் நானும் சிறப்பாக செய்ய விடுங்க. இப்படி நீவே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக தடைப்பட்டு போயிடும். நம்மளை எல்லாரையும் உற்று நோக்கிறது நம்மளுடைய இயேசு கிறிஸ்து இருக்கார். அவர் தான் நம்மளை அனுதினமும் என்ன பண்ணுறோன்னு நல்ல விதமாக வாட்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசிட்டு எல்லாவற்றையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. திரும்பியும் அன்றைக்கி மத்தியானமே கர்த்தர்கிட்ட இடைப்பட்டு பேசினாங்க. என்ன இவங்க எங்கே போனாலும் நம்மளையே எதையாவது ஒன்று சொல்லி ரொம்ப எரிச்சல் படுத்தி விட்டுருந்தாங்களே, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுடைய மனதளவில் நம்மளுக்கே பாதிப்பு வந்துடும் போலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு கர்த்தர்கிட்ட பேசினாங்க. அப்போ கர்த்தர் அவங்கக்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ எப்படி வாழ்கிற அப்படிங்கிறத பரலோகம் மட்டும் இல்லைம்மா, உன்னை சுற்றிலும் இருக்கிற உன் சத்துருக்களாக இருக்கலாம், உன் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், உன்னை உற்று நோக்கி கொண்டே தான் இருப்பாங்க. ஆனால் உன்னை பலப்படுத்துறது நான் இல்லை, உன் கூட தானே இருக்கிறேன். அதனால் நீ பயப்படாத, தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போ. வேதத்தில் உள்ள வார்த்தைகளை என்றைக்கும் உன்னுடைய இருதயத்துக்குள்ளே நிலைநிறுத்திக்கோ. அப்படின்னா தான் எதிரிகளோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களோ உனக்கு எந்த சூழ்ச்சிகள் என்ன பண்ணாலும் ஒன்றுமே செய்யாது. அவங்க வெட்டின குழியில் அவங்களே விழுந்துடுவாங்க. ஆனால் அவங்க விழுறாங்களா இல்லையான்னு நீ அதே பார்த்துக்கிட்டு இருக்காம என்னையும் மட்டும் உண்மையாக தொழுது கொள்றதுக்கு நீ நேரத்தை அதிகப்படுத்து. அப்படி இருக்கும்போது உன்னுடைய தலையை நான் இந்த இடத்துலேருந்து உயர்த்துவேன், புது எண்ணெய்னாலும் நீ அபிஷேகம் பண்ணப்படுவான்னு சொன்னார். இதை கேட்டதுமே சுஷ்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நம்மக்கிட்ட இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த வார்த்தைகளை குறித்து கர்த்தர்கிட்ட திரும்பியும் நன்றி சொல்லி அந்த ஜெபத்தை முடித்து தான் வேலைகளை செய்கிறதுக்கு எழுமனா சுஷ்மா. அதுக்கப்புறமா எதை குறித்தும் பயப்படாமல் சத்துருக்கள் விழுறாங்களான்னு பார்க்காம தன்னுடைய வேலையில் உண்மை மூத்தமாக நடந்துக்கிட்டா சுஷ்மா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்டிங்களா? இதே மாதிரி நம்மளுக்கும்
நிறைய பேர் இந்த மாதிரி இடைஞ்சல் கொடுக்கலாம். இல்லை அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சாப்பாடு செய்கிறாங்கன்னு கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை உற்று நோக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு விரோதம் பண்ணுறவங்க விழுவாங்களா விழமாட்டாங்களா நம்ம அவங்கள பார்க்காம கர்த்தரை மட்டும் நம்பி அவரை இன்னும் உண்மையாக நம்ம சேவிச்சோன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் அழகாக அமைச்சு கொள்ளலாம். எல்லா வித சத்துருக்களுக்கும் முன்பதாக நம்மளுடைய தலையும் ஆசீர்வாதமாக உயர்த்தப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.